ஹலோ கைஸ், வீட்டில் போர் அடிக்கிறது சும்மா இருக்க முடியலன்னு இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பாருங்க கைஸ். சும்மா செம்ம ஃபன்னாக இருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு படம் எடுக்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு தான். இலங்கை தமிழர்களை வச்சு கன்னத்தில் முத்தமிட்டால் படம் மட்டும் தான் இதுவரையும் இலங்கை தமிழர்களை பற்றி எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கை தமிழரை வச்சு காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் பெருசாக எந்த படமும் இலங்கை தமிழர்களை வச்சு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஒன்றும். அதுக்கப்புறம் நான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் இப்போ பார்க்குறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மாஸ்டர் டிஎஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டோரியில் என்னை பற்றி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் பொருளாதார நிதி பிரச்சனை வந்ததில் நம்ம ஹீரோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சத்தில் இருக்காங்க. கடன் பிரச்சனை அண்டு நிறைய இஷ்யூஸ்னால அவங்களால அங்கே சர்வே பண்ண முடியல. அதனால் கள்ளத்தோணியில் ஏறி தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் ஹீரோவோட மச்சான் இருக்காரு. அந்த மச்சான் தான் யோகி பாபு. அவர் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவார் இந்த தங்கறதுக்கு, சேஃபாக இருக்கிறதுக்கும். இவங்க ஸ்ட்ரெயிட்டாக ராமேஸ்வரம் தான் வருவாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து ஒரு காலனிக்கு போவாங்க. அந்த இடத்துல ஒரு வீடை ரெண்டுக்கு எடுத்திருப்பாங்க. இவங்க வரும்போது ராமேஸ்வரத்தில் ஒரு பாம்பு வெடிச்சிரும். அதுக்கு காரணம் இவங்கள தான் இருப்பாங்கன்ட்டு போலீஸ் ஒரு சைடு தேடுவாங்க இவங்கள. அவங்க இருக்க காலனிலே சசிகுமார் சார் ஒரு டிரைவராக வீட்டில் வேலைக்கு சேர்ந்துருவாரு. இதுக்கு மேலே நடக்கிறது தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஸ்டோரி. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்க போகிறத பற்றி பேசுறது இல்லை. படமே சும்மா சூப்பராக தான் இருக்குது. படத்தில் ஒரு சீன் கூட குறை சொல்கிற மாதிரி இருக்காது. எல்லா சீனும் டேரக்டர் சும்மா பக்காவாக எடுத்திருப்பாரு. சசிகுமார் சார் ஆக்டிங் சும்மா சூப்பராகவே இருந்தது. பின்னி எடுத்துட்டாரு ஆக்டிங்கில். அண்டு சிம்ரன் மேமோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராகவே இருந்தது படம் ஃபுல்லாகவே. இந்த படத்தில் ஒரு சின்ன பையன் இருப்பான் பாருங்க, சும்மா காமெடியில் சும்மா தெரிக்க விட்டான். அவ்வளோ சூப்பராக இருந்தது அவனோட காமெடி எல்லாமே. അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി டேரக்டர் அந்த சின்ன பையனை எந்த அளவுக்கு காமெடிக்கு யூஸ் பண்ணணுன்ட்டு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி சும்மா தெரிக்க விட்டுருக்காரு ஆக்டிங்கில். இந்த படத்தில் யோகி பாபுவோட காமெடி ஸ்கில்ஸ் சூப்பராகவே இருந்தது. அவருக்கு கம்மியான சீன்ஸ் இருந்தாலும் அந்த சீனை சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. இவங்களுக்கு அடுத்தடா இன்னும் நடிச்சிருந்தது யாருன்னா MS பாஸ்கர் தான். அவரு சும்மா சூப்பராக நடிச்சிருந்தாரு இந்த படம் ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃபில் ஒரு சசிகுமார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சீன் பண்ணியிருப்பாரு பாருங்க, சும்மா சூப்பராக இருக்குது அந்த சீனு. ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அது என்ன சீன் சொல்லி. நீங்கள் போய் படத்தில் பாருங்க, சும்மா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் தான். மியூசிக் சும்மா சூப்பராகவே இருக்குது இந்த படம் ஃபுல்லாகவே. இப்போ வர எல்லா படத்துலையும் பழைய பாட்டை போட்டு விட்டுறாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் போட்டிருக்காங்க. 2 சாங் வைப்பாகவே இருந்தது. அந்த வைப்லாம் வரணும்னா இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். OTTயில் ரிலீஸ் ஆன வாட்டி இந்த படத்தை செல்லில் பார்த்து வைப் பண்ணுறது வேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்டர்வல் சீன் இந்த படத்தில் ஒரு மாஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு சிரிப்போட ஒரு இன்டர்வல் சீன் சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு யங் டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல படமாக இந்த படம் வந்திருக்கு. இன்னும் இந்த படத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் சூப்பர், இன்ட்ரோல் சீன் சூப்பர், காமெடி சீன் சூப்பர், எமோஷனல் சீன் சூப்பர், மியூசிக் சூப்பர், கிளைமேக்ஸ் சூப்பர். மொத்தத்தில் இந்த படமே சூப்பர். மறக்காமல் எல்லாருமே ஃபேமிலியோட இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 9 ரேட்டிங் தரேன். உங்கள் ரேட்டிங் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி மூவிக்கு போனதை ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து விளாக் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.